வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். பழம்பெருநகரின் அரண்மனை வாயிலில் காலை பொழுது வெண்கொற்றக் குடைகளுக்கு நடுவே அரசன் சோழியன் தன் மெய்க்காவலர்களுடன் நின்று நகர மக்களின் வாழ்த்தை ஏற்றுக்கொள்கிறான். அவன் முகத்தில் கருணையும் கம்பீரமும் ஒருங்கே தெரிகின்றன. நகரின் நடுச்சந்தியில் 2 வணிகர்கள் பொருள் விவகாரத்தில் கடுமையாக வாக்குவாதம் செய்கிறார்கள். ஒருவன் என் கடனை திருப்பித் தரவில்லை எனக் கத்த, மற்றவன் பொருள் தரமில்லை ஆகவே பணம் தர முடியாது என மறுக்கிறான். கூட்டம் கூடுகிறது. வாக்குவாதம் கைகலப்பாக மாறும் நிலையில் அங்கு வந்த அரசன் சோழியன் இருவரையும் அமைதிப்படுத்துகிறான். நீதிக்காக அரசவைக்கு வரும்படி வேண்டுகிறான். மக்கள் அரசனின் தலையீட்டை பார்த்து மகிழ்கிறார்கள். அரசவை மண்டபம் மிகப் பிரம்மாண்டமானது. உயர்ந்த சிம்மாசனத்தில் அரசன் சோழியன் அமர்ந்திருக்கிறான். அவனுக்கு இருபுறமும் மந்திரிகளும் அறிஞர்களும் இருக்கிறார்கள். 2 வணிகர்களும் முன்னால் நிற்கிறார்கள். முதல் வணிகன் 2ஆம் வணிகனின் கையில் உள்ள ஒரு சிறிய பொற்பேழையைக் காட்டி தான் கொடுத்த கடனை பற்றி விளக்குகிறான். அவன் குரலில் நம்பிக்கையும் கோபமும் கலந்துள்ளன. 2ஆம் வணிகன் தான் பெற்ற பொருள் குறைபாடுடையது என்றும் அதற்கேற்பவே பணம் தர முடியும் என்றும் வாதிடுகிறான். இருவருடைய வாதங்களும் நுணுக்கமானவை. அரசன் சோழியன் அமைதியாக இருவரின் வாதங்களையும் கேட்டு ஒரு மந்திரியிடம் தன் கருத்தைக் கூறுகிறான். அவன் அருகில் உள்ள வேதப் புலவர் ஒருவர் தன் கையில் ஓலைச் சுவடியுடன் அமர்ந்திருக்கிறார். அரசன் சோழியன் வணிகர்களிடம் சாட்சியங்கள் ஏதும் உள்ளனவா என வினவுகிறான். முதல் வணிகன் மற்ற வணிகர்களை சாட்சியாகக் கூற 2ஆம் வணிகன் எதிர்க்கிறான். சாட்சியங்கள் முரண்படவே அரசன் சோழியன் சிறிது நேரம் சிந்திக்கிறான். பின் அவன் ஒரு அற்புதமான கேள்வியை முன்வைக்கிறான். அதைக் கேட்டு மந்திரிகள் வியப்பில் உள்ளனர். அந்த கேள்வி என்னவென்றால், இந்தப் பொற்பேழையைத் தொட்டு நீ உண்மையே சொல்வதாக ஆணையிடுவாயா என இருவரிடமும் கேட்பதே. அதற்கு இருவரும் இசைந்தனர். முதல் வணிகன் தன் தலையில் கையை வைத்து மிக உறுதியாக உண்மையைக் கூறுகிறான். அவன் குரலில் ஒரு தெளிவான நம்பிக்கை ஒலிக்கிறது. 2ஆம் வணிகன் சற்று தயங்கி பேழையைத் தொடும்போது அவன் கை சிறிது நடுங்குகிறது. அவன் கூறும் வார்த்தைகள் தடுமாற்றத்துடன் உள்ளன. அரசன் சோழியன் இருவரின் முகக்குறிப்புகளையும் நன்றாகக் கவனிக்கிறான். அவனது பார்வை கூர்மையானது. மந்திரிகள் அவனது நீதிப் பார்வையைப் பார்த்து உள்ளூர மகிழ்கிறார்கள். அரசன் சோழியன் தான் கேட்டதிலும் கண்டதிலும் உள்ள உண்மையை உணர்ந்து முடிவை அறிவிக்கிறான். முதல் வணிகனின் கூற்று சரி, 2ஆமவன் பொய் கூறுகிறான் என்கிறான். 2ஆம் வணிகன் திடுக்கிட்டு அரசனின் முடிவை எதிர்த்து கூக்குரலிடுகிறான். தான் நேர்மையானவன் என்று கூறி அரசனின் தீர்ப்பு சரியில்லை என்கிறான். அரசன் சோழியன் அமைதியாக அவனிடம், உன் தயக்கமும் கை நடுக்கமும் உன் மனதின் பதிலை எனக்குக் கூறின என்கிறான். அதற்குப் பின் அரசவை முழுவதும் அமைதி காத்தது. தன் தவறை உணர்ந்த 2ஆம் வணிகன் அரசனின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். தான் தவறு செய்ததை ஒப்புக்கொள்கிறான். மக்கள் அரசனின் நீதியைப் பாராட்டுகிறார்கள். அரசன் சோழியன் 2ஆம் வணிகனை மன்னித்து முதல் வணிகனுக்கு உரிய பொருளைத் திருப்பித் தர உத்தரவிடுகிறான். மேலும் நீதிமன்றத்தில் பொய் கூறியதற்கு ஒரு சிறிய தண்டனையும் விதிக்கிறான். அரசவை முடிந்ததும் அந்த வேதப் புலவர் அரசனிடம் வந்து அவனைப் பாராட்டுகிறார். அரசே, நீர் போற்றும் செங்கோலே அறம் மற்றும் வேத நூல்களுக்கும் அடிப்படை என்கிறார். அரசன் பணிவுடன் தலைவணங்குகிறான். மாலைப் பொழுதில் அரண்மனை முகப்பில் அரசன் சோழியன் நிற்கிறான். அவன் கையில் ஒரு செங்கோல் உள்ளது. அதிலிருந்து ஒரு ஒளிக்கற்றை பரவி நகரம் முழுவதையும் வெளிச்சமாக்குவது போன்ற கற்பனை. நீதி, அறம், மறைநூல் அனைத்தும் ஒன்று சேர்ந்த நிலை. நாளை சந்திப்போம். இன்று விடைபெறுகிறேன். நன்றி.